வணக்கம். விஜய் சாருக்கு அந்த கரூர் சம்பவத்துக்கு ட்ரோன்ல வச்சு எடுத்தாங்க படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்காக சொல்றேன். இந்த விக்கிரவாண்டி மாநாடு நடக்கும் போதே ஒய் பிரிவு பாதுகாப்புன்னு ஒண்ணு கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பரப்புரைப்பு வரும்போது ஜட் பிரிவு பாதுகாப்புன்னு ஒண்ணு கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்தாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அவர் மக்கள் சந்திப்பு போகும்போது அவங்கள கூட போனாங்களா இல்லையா? போனாங்க. அவங்க கூட போகும்போது ஜனநாயகன் ஷூட்டிங் தான் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா உள்ளுக்குள்ள வந்து ஹச் வினோத் டைரக்டர் இருந்தாரு, நடிகை இருந்தாங்க, கேமராமேன் சுத்தியும் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பொய் சொல்றாங்க. அப்படிங்கும் போது அந்த ஜட்பிரிவு பாதுகாப்பு அதிகாரிக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா? குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 11 பேர் 13 பேர் 14 பேர் கொண்ட குழு அது. அந்த குழுவுக்கே தெரியாம இவங்க படம் எடுத்திருக்காங்கன்னா உண்மையிலே இவங்களெல்லாம் வந்து பயங்கரமான ஆளுங்க தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க ஊருக்குள்ள. இதுக்கெல்லாம் நீங்க நம்ப முடிஞ்சா நம்பிக்கங்க, ஆனா இது நம்பாதீங்க, இது பொய். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரோன் ஷாட் தான் உண்மையான ஷாட்டுன்னு சொல்றாங்க. இந்த ட்ரோன் ஷாட் எப்படி எடுக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா யூடியூப்புக்காக லைவ் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள எலெக்ஷனே முடிஞ்சிடும். நன்றி, வணக்கம்.